சின்ன இடமா இருக்குல்ல, அப்போ கிளச்சையும் டச் பண்ணிக்கணும், பிரேக்கையும் டச் பண்ணிக்கணும். இப்போ லைட்டாக லூஸ் பண்ணும்போது பின்னாடி வண்டி வருதா இல்லையா? அங்கே ஏன் வரல எனக்கு தெரியுது, உனக்கு தெரியல. நான் அங்கேயும் பிரேக் இருக்குல்ல, கொஞ்சம் பிரேக் அடிங்க. நீங்கள் பிரேக் அடித்தாதான் நம்ம பிரேக்லேயே திருப்ப முடியுங்க. ஏன்னா நீங்கள் பிரேக் அடிக்காமல் திருப்பினீங்க வச்சுக்கோங்க, இங்கே போய்டும் வண்டி. அடுத்த ஓட்டம் இருக்குது, மெதுவாக போ, மெதுவாக காலாடு, கிளச்சிலேருந்து ஃபுல்லாக எடு காலை. அங்கே தெரியக்கூடாது, காலை வெளியே எடுத்து வை நல்லா. அப்படி வை. தேர்டு 3 நாள் கிளாஸ் கொடுப்பேன், இதே கிளாஸ் தான். மிஸ்டேக்ஸ் ஏதாவது ஒன்று அவங்க ஸ்டடி பண்ணுவாங்க, மீதி 2 விட்டுருவாங்க. அந்த 2 என்னதுன்னு நம்ம கண்டுபிடிச்சி தான் அதை கொண்டு வரணும். ரேஸ் ஸ்டாப் பண்ணிட்டியா? பண்ணல, புரியுதா? சவுண்ட் வருது இல்லை? பார்த்து பிரேக்கு, கிளச்சு செகண்டை மாற்றிட்டு பிரேக் லூஸ் பண்ணு. வெயிட் பண்ணு வண்டியை பார்த்துட்டு பிரேக் லூஸ் பண்ணு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல என்ன செய்யணுங்கிறத முதல்ல யோசிக்கணும், புரியுதா? உடனே எடுக்க பார்க்கக்கூடாது. இந்த ஆட்டோக்காரன் திரும்புறது 2 கிளச்சு பிரேக் கொஞ்சம் குறையிட்ட வண்டி. குறைஞ்சதுக்கப்புறம் ஆட்டோ போகுதான்னு பார்த்துட்டு இதே ஸ்பீடில் காலை வெளியே. டெய்லி நம்ம என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறோங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இது அப்படியே கண்டினியூ வரும். அவ்வளோதான், லைட்டாக செக் பண்ணு, ஃபுல்லாக லைட்டாக. நீங்கள் எத்தனை கிளாஸு? 6th. மெதுவாக எடுங்க கிளச்சை எடுத்துட்டிங்கன்னா அதில் தெரியாத அளவுக்கு கிளச்சை வெளியே எடுத்துருங்க. அடுத்து செகண்ட் கியர், ரேஸ் ஸ்டாப்பு, கிளச்சு, ஸ்டேரிங் மட்டும் கொஞ்சம் வரணும். கால் இன்னும் கொஞ்சம் பூமியில் தம்பு இருக்குல்ல, அந்த தம்பு அந்த பக்கம் தள்ளி வைங்க. இந்த தம்பு இருக்குல்ல, ரைட் லெக் உள்ள தம்பு கொஞ்சம் அந்த பக்கம் தள்ளி வைங்க. இப்படி தள்ளி வைங்க, தெரியுதா? ரேஸ் கொடுங்க, அது கரெக்டாக இருக்குது. இப்போ தம்பு அந்த இடத்துல இருக்கட்டும். பிரேக் வராமல் இருந்தால் தம்பு வராமல் விரல் மட்டும் வரட்டும், சரியா? இவருக்கு 6th கிளாஸ் தான். இவருக்கு நம்ம என்ன மிஸ்டேக் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு 3 நாள் கிளாஸ் கொடுப்பேன், இதே கிளாஸ் தான். மிஸ்டேக்ஸ் ஏதாவது ஒன்று அவங்க ஸ்டடி பண்ணுவாங்க, மீதி 2 விட்டுருவாங்க. அந்த 2 என்னதுன்னு நம்ம கண்டுபிடிச்சி தான் அதை கொண்டு வரணும். தேர்டுக்கு சிக்னலு போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணணுமா, கிளட்ச் பிரேக் போட்டு வண்டியை ஸ்பீடு அதிகமாக இருக்குல்ல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வண்டியை டவுன் பண்ணணும். ஸ்பீடு நம்ம கண்ட்ரோலுக்கு வண்டியை கொண்டு வரணும். நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரும்போது சிக்னல் போட்டாங்கன்னா 2லேயே எடுத்துடலாம். போடுறாங்களா? போட்டாங்க பாருங்க, எடுத்துருங்க காலை, புரியுதா? அது மெயினாக பார்க்கணும். இவருக்கு ஓரளவுக்கு 6th கிளாஸில் ஒரு ஸ்டேரிங் ஓரளவுக்கு வந்திருக்கு 50%. மீதி கிளச்சும் பிரேக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல. இப்போ தேர்டுக்கு மெதுவாக ஓட்டும் வண்டியை, அவசரம் இல்லை, மெதுவாக ஓட்டும். கால் திரும்ப தம்பு இந்த பக்கம் வந்துச்சு பத்தில, அவங்க தம்பு கால் வளைஞ்சிருக்கு பாருங்க, வளையக்கூடாது, இப்படி நேர் பகுதி இருக்கணும். கால் பிரேக்கும் ஆக்சிலேட்டருக்கும் நடுவில் தம்பு நேரம் வச்சுட்டு பாம்பு படி எடுத்த மாதிரி ரைட்லையும் லெஃப்ட்லையும் போகணும். நேரம் போகணும். கொஞ்சம் பேருக்கு ஸ்டேரிங்கு முன்னாடி வந்துடும், மீதி சின்ன சின்ன பயங்கள் இருக்கும். சில பேருக்கு வந்து ஸ்டேரிங் லேட்டாக வரும். கிளச்சு பிரேக்கு கொஞ்சம் குறையிட்டும் வண்டி. குறைஞ்சதுக்கப்புறம் ஆட்டோ போகுதான்னு பார்த்துட்டு இதே ஸ்பீடில் காலை வெளியே எடுத்துரு. 3ல் போகலாம். ரெட் லைட் போட்டிருக்கு, ஆனால் இது ஓப்பன் டைப்பு. நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணணும் லெஃப்ட் சைடில். ஆட்டோ ஸ்டாப் ஆச்சுன்னா நீங்களே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஆட்டோ ஸ்டாப் ஆச்சு, நீங்களே ஸ்டாப் பண்ணி அப்படியே நியூட்ரல் பண்ணிடுங்க. சிக்னலில் பார்த்துட்டீங்கன்னா நியூட்ரல் பண்ணிக்கலாம். சிக்னல் பார்க்கல, ஏற்கனவே ரன்னிங்கில் இருக்குது, ஆல்ரெடி போட்டிருக்காங்க, நம்ம இப்போ தான் உள்ளே வரோம் அப்படின்னா கீரை தான் ஒவ்வொன்றா மைனஸ் பண்ணணும், சரியா? ஃபஸ்ட்டு கீர் மெதுவாக போங்க. நம்ம ரோடு அந்த சைடு கிராஸ் பண்ணணும். மெதுவாக போங்க. வண்டி போட்டோம். வண்டியை பார்த்துக்கோங்க. லைட்டாக ரேஸ் கொடுங்க. கொடுத்து செகண்ட் கியரை சேஞ்ச் பண்ணுங்க. அப்படியே ரைட்டில் கொஞ்சம் மாறிக்க. ஃபுல்லாக மாறோன்னா கொஞ்சம் பார்த்துக்கங்க வண்டி வருதான்னு. ஏன்னா அங்கேயும் பிரேக் இருக்குல்ல, கொஞ்சம் பிரேக் அடிங்க. இங்கே பிரேக் அடித்தாதான் நம்ம பிரேக்லேயே திருப்ப முடியுங்க. ஏன்னா நீங்கள் பிரேக் அடிக்காமல் திருப்பினீங்க வச்சுக்கோங்க, இங்கே போய்டும் வண்டி. கொஞ்சம் பிரேக்லேயே இருக்கட்டும். கொஞ்சம் லெவல் பண்ணுங்கள் வண்டியை.
லெவல் பண்ணிட்டு காலை வெளியிடு. லைட்டாக காலை மேலே தூக்கும். லைட்டாக கொடுங்க ஆக்சிலேட்டர், ரொம்ப இல்லை லைட்டாக, அவ்வளோதான். செக் பண்ணுங்க. ரைட்டில் தான் போகணும், கொஞ்சம் பிரேக்கில் வச்சுக்கோங்க. காலை பிடிக்க வேணாம், பிரேக்கில் லைட்டாக டச் பண்ணால் போதும். இந்த பக்கம் பாருங்க, இண்டிகேட்டர் போடுங்க. திருப்ப வேணாம் வண்டியை, இண்டிகேட்டர் போட்டு காலை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியிடுங்க. எடுக்க வண்டி வருதா பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம லைன் மாறணும், அது வரைக்கும் மாறக்கூடாது. இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிவிடு. இப்போ தேர்ட் கியர் வேணாம், ஏன்னா இங்கே பிரேக் தான் தேவைப்படுது. சின்ன இடமா இருக்குல்ல, அப்போ கிளச்சையும் டச் பண்ணிக்கணும், பிரேக்கையும் டச் பண்ணிக்கணும். இப்போ லைட்டாக லூஸ் பண்ணும்போது பின்னாடி வண்டி வருதா இல்லையா? அங்கே ஏன் வரல எனக்கு தெரியுது, உனக்கு தெரியல. அவசரப்படாத, அடுத்த ஓட்டம் இருக்குது. மெதுவாக போ, மெதுவாக காலாடு. கிளச் இருந்து ஃபுல்லாக எடு காலை. அங்கே தெரியக்கூடாது, காலை வெளியே எடுத்து வை நல்லா. அப்படி வை. இப்போ தேர்டு ரேஸ் ஸ்டாப் பண்ணிட்டியா? பண்ணல, புரியுதா? சவுண்ட் வருது இல்லை? பார்த்து பிரேக்கு கிளச்சு செகண்டை மாற்றிட்டு பிரேக்கை லூஸ் பண்ணுங்க. வேணாம், வெயிட் பண்ணு. வண்டியை பார்த்துட்டு பிரேக் லூஸ் பண்ணு. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன செய்யணுங்கிறத முதல்ல யோசிக்கணும், புரியுதா? உடனே எடுக்க பார்க்கக்கூடாது. இந்த ஆட்டோக்காரன் திரும்புறது டக்குன்னு வருவான் அந்த பக்கம்.